ஏமா ஏமா அழுறீங்க? நான் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? பரிசு தந்தையம்மா, எந்த பாடம் வேணா கேளுங்க, நான் சொல்லி தரேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எதனாங்க? என்னங்க, இந்த துணியை அந்த கடையில கட்டுங்க. ஓ, பூஞ்சி ஆடணுமா? போய் அழுவாங்களா? துணி நீட்ட பத்தாத. இல்ல இருக்கு, பலமா கட்டுங்க. என்னையே தாங்கும். அங்க கட்டணுமா? சுருக்கு போடுங்க. சுருக்கா? சுருக்கு போட்டா அதை போட முடியாது. நான் போனப்பா ரொம்ப போட கையை கொடுங்க, தூக்குங்க. என் கழுத்துல மாட்டுங்க. கழுத்துலையா? பேசி பண்ணி போங்க. சரியா இருக்கா? இப்ப என்ன கீழே தள்ளி விடுங்க. செத்து போடுவேன். அதுக்காக தான் தள்ள சொல்றேன். நீ சாகணுமா? ஏன் அழக? என் முகத்தை பாருங்க. ஆமா, நான் அழகா இல்ல? அழகா இருக்கிய. ஆமா, கண்ணாடி பாக்கவே இல்லையா? முதல்ல என்ன தள்ளி விடுங்க. ஐயோ, செத்து போவீங்க. ஏன் சாகணும்? வந்து எங்க அப்பா என்ன ஒரு பைத்தியக்கார மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டாரு. ரொம்ப பரிதாபமா இருக்கு. நான் ஒருத்தரை லவ் பண்றதா போய் சொல்லிட்டேன். அது போய் சொல்லலாம். 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம், 5000 போய் சொல்லி லவ் பண்ணா பண்ணலாம். என்னங்க, நீங்க இறப்பு குணம் உள்ளவர் தானே? இல்லாட்டி பானா கழுத்தை சுருக்கும் போது தள்ளி விட்டுக்க மாட்டேன். பரிதாபப்பட்டேன் ரொம்ப. அதனால நீங்க தான் என் காதலர். சும்மா நடிப்புக்காக தான் சொன்னேன். இன்னைக்கு ஒரே ஒரு நாளுக்கு மட்டும்தான். ஒரு நாளாவது சமாள முடியாது. புத்தாது கொடு. பரப்பறீங்களா இல்லையா? முடியாது முடியாது. இல்லன்னா மரத்தடி தூக்கு போல நான் சத்து போயிடுவேன். நீ சத்து போன எனக்கு நான் போயா? நான் எழுதி வச்சுட்டு சத்து போவேன். என்னது? நீங்க தான் நான் கொலை பண்ணீங்கன்னு. பின்ன வாங்க. பரவாயில்ல, உலகாதுன்னு கெட்ட பேர் வாங்கறத விட காதலிச்சுதான் பரவாயில்ல. அதான் ஒரு நாள் தான் வருவேன். சரி, கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க. சரி வாங்க. டாடி டாடி. என்னம்மா? Who is this gentleman? அதான் பா நான் சொன்னேன். அவர்தான் இவரு. ஓ, நீதான் என் பொண்ணை காதலிச்சியா? சத்தியமா உங்க தலையை அடிக்கிறேன், நான் காதலிக்கிறேன். என்ன சொல்ற? அதாவது முதல்ல அவர் என்ன காதலிக்கல, நான் தான் அவரை முதல்ல காதலிச்சேன். அதேதான் சொல்றாரு. ஆமா 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 ஆமா. குட் குட். ஏம்மா பேரு? மேகலா. அவர் பேரு மேகலா. ஆமா, ஆம்பளைக்கு கூட மேகலான்னு பேர் வைக்கிறாங்க. இல்லப்பா, அது என் பேரு. உனக்கு தான் நான் பேர் வச்சேனே, என்கிட்ட சொல்றேன். அவர் பேரை கேட்டா தெரியாது. தெரியாது? மிஸ்டர் தெரியாது, நல்ல பேர். ஐயா இல்லப்பா, அவர் பேர் தெரியாது. 2 வருஷமா காதலிக்க, இன்னும் பேர் தெரியல. தெரியும்பா, தெரியும். அதாவது என் பாயால கிருஷ்ணவர் அவர் பேரு எப்படிப்பா சொல்ல முடியும்? சொல்ல முடியும். வெக்கமா? இந்த மேன் என் பொண்ணுக்கு காதலிக்க மாத்திரம் இல்ல, பண்பாட்டை காப்பாற்றவும் தெரியும், தெரியுமா? இப்ப சொல்லுவோம் பேர் என்ன? முத்து. முத்து முத்து. குட் நேம், குட் பாய், குட் ஹைட், குட் பர்சனாலிட்டி, குட் நேம். ஓகே, கம் ஆன். ஓகே ஓகே, கம் ஆன். எங்க போறீங்க? வாங்க. எங்க? ஐயோ, துப்பாக்கி வச்சுக்காது. ஏதாவது சொத்து புத்துன்னு வளர்றீங்க. மரத்தடி, தூக்கு, தற்கொலை. என்ன அப்பா, நான் சொல்றதுக்கெல்லாம் தராட்டணும். தலையாசுமா? உலகத்துல எத்தனை பேர் சாமான் ஜாமி போய் தலையாசம் தெரியுமா? நான் ஒருத்தன். வாங்க. துப்பாக்கி நான் சொல்லி உட்காருங்க. சரி, உட்காருங்க. பர்வதா, டாடி. பர்வதா, கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்களா மாமா? யார் வந்திருக்கா பாத்தியா? டாக்டரா?
ஐயோ மாமா, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கா? என் கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு எப்படி அட்டாக் வரலாம்? இவர் மேகலாவோட காதலன். அதனால நம்மளுக்கு என்ன வந்தது? காதலனா? நான் ஒரு காதலன் இந்த வீட்டுல இருக்கிறப்ப புது காதலன் நீங்க நுழைய விட்டுருக்கீங்க. உன்னை அப்படியே கட்டி. நீ கடிக்க வேண்டியது முறுக்கு. கடி. மேகலா, எனக்கு பயமா இருக்கு. இல்ல பேசாம எந்த காதலன் ஜெயிப்பான்னு பாத்துருவோம். இந்த கண்ணாடியை முன்னால புடிங்க. உருக்க பாக்குறீங்களா? குத்திடுவேன். செத்துட்டேன். என்னங்கோ, உங்களை என்னால ஜெயிக்க முடியாது. என் காதல் தெய்வீக காதல். தயவு செய்து இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே போயிடுவா. காலை பிடிச்சி ஐயோ மாமா, என் கண் முன்னாடியே உன்னொருத்த கைய பிடிச்சி இழுக்கிறாளே. அது நம்ம தான். பேசாம இரு. ஏன் தம்பி, வீட்டுல எல்லாரும் சௌக்கியங்களா? அப்பா அம்மா இருக்காங்களா? 2 பேர் இருக்காங்க. கூட பிறந்தவங்க? ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி. 3க்கு மேல் எப்பொழுதுமே வேண்டாம். அப்பவே உங்க அப்பா பர்த் கண்ட்ரோல் ஆதரிச்சிருக்காரா? உங்க அப்பா எதையுமே ஆதரிக்கல. நீ பிறந்து என் தாலி அறுக்கிற. என்ன வேண்டி? சும்மா இல்ல. உனக்கும் தெரியாதா? உங்க அப்பா என்ன செய்யறார்? வயல்ல வேலை. என்னது? அதாவதுப்பா, அவங்களுக்கு 1000 ஏக்கர் நிலம் இருக்கு. போய், அபத்தமான போய். இதை நான் மறுக்கிறேன். 15 ஏக்கராவுக்கு மேல் ஒருவர் நிலம் வைத்திருக்க கூடாது. அதுதான் நில உச்ச வரம்பு சட்டம். அது எஸ்டேட். அங்கே வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு இவங்க அப்பா கார்லயே போய் பாத்துக்கிட்டு வருவாரு. கார்லையா? அப்படியா? அண்ணன் என்ன பண்றாரு? அவங்க அண்ணா கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா மல்லியும் பாத்துக்கிட்டே இருக்காரு. எல்லாம் இல்லையுமா? தங்கச்சி தங்கச்சி மில்லி கேண்டீன்ல மாவு அரைக்கிறேன். அவர் தங்கச்சி லேடி டாக்டர்மா, எம்டி. அடுத்த மாசம் அமெரிக்கா போகுது. மேகலா, மறுத்தடி. ஆமா, உங்க பங்களா எங்க இருக்கு? ஏதுங்க பங்களா? பாக்கெட்ல இருக்கு, எடுத்து கொடுங்க. முண்டா வரும்போது பங்களா கையில எடுத்துக்கிட்டு வருவாரு. கேள்விய பாரு. பேசாம இருங்க. ஏன் பேசாம இருக்கிறது? உங்க பங்களா எந்த ஊர்ல இருக்குங்க? ஏதுங்க பங்களா? ஆமா, ஏது பங்களா? எல்லாம் அரண்மனை மாதிரி வீடுங்க. பேலஸ் சொன்னதான் புரியும். மேகலா, மறுத்தடி. ஏமாமா, இவரு அடிக்கடி மேகலா மேகலான்னு கூப்பிடுறாரு. அது கைய தடை வருது. என்னது அது? என்னது அது? என்னமோ அது. அதெல்லாம் நீ ஏன் கேக்குற? அதாவது அவருக்கு புகழ்ச்சினா பிடிக்காது. பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா இருக்காரு. அந்தஸ்து வரும்போதுதான் அடக்கமா இருக்கணும். அதுதான் அவர் பிலாசபி. பாத்தியா பருவத என் மகளை? அவ நான் பெத்த மக. என்னை ஏமாத்த மாட்டான். ராஜாத்துக்கு திருஷ்டி சுத்தி போடணும். அட்டா எங்கேயும் நான் வருது. பழக்கம் போல பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி கொடு, போய் சேருவான். இதே பழக்கம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி போறதுக்கு அவ்வளவு ரோஷம் கட்டு போய் நான் ஒண்ணும் இல்ல. டிக்கெட் எல்லாமே போவேன் தெரியுமா? ஊருக்கு போய் எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்களெல்லாம் என்ன செய்யறேன்ப்பா. ஐயா, படிக்கணும். ஆமா ஆமா ஆமா. மேகலா, அவரை கொண்டு போய் விட்டுடு. சரிப்பா. நீ வந்துரு, படிக்கணும். குட் பாய், குட் கேர்ள். மேகலா, என்னப்பா? ஐயோ, நானப்பா. உனக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சலான் இருக்கேன். கல்யாணமா? எனக்கா? வேண்டாப்பா. அழகான மாப்பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு கல்யாணம்னு ஏன் அலற? அது வந்து பரீட்சை பாஸ் ஆகணுமேப்பா. பெரிய பரீட்சை. படிச்சு கிழிச்சு எந்த ஆபீஸ்ல உத்தியோகம் பார்க்க போறேன்? இவங்கிட்ட என்னங்க பேச்சு? விளையாண்டாம கூப்பிட்டு பேசி முடிக்க சீக்கிரம். அப்பா, முத்து எங்க இருக்கான்? அவரு வந்து ஹாஸ்டல்ல இருக்காரு. ஐயோ! மேஜர் மாரியப்பாவின் வருங்கால மருமகன் 10 பேர்ல ஒருத்தன கணக்கு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கேவலம். ஒட்டி படுக்கையில எடுத்துட்டாங்க. இங்க வர சொல்லு. போ. அப்பா போ. வந்து அப்பா. போ. இப்ப போறோம். என்னங்க? நீ போ. நீங்கதான் இருக்கியா? இங்க பாத்தியா? என்ன லெட்டர்? கவர்ல ஸ்டாம்ப பாரு. அறிஞர் அண்ணா படம் போட்டிருக்கு. நாட்டுக்கு நல்ல காரியம் செஞ்சா அவங்க படம் தபால் தலையில வருது. அதுவே கெட்ட காரியம் செஞ்சா அவங்க படம் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு தபால் ஆபீஸ்ல தொங்குது. அதுக்கு என்னடா இப்போ? உன்னது எப்ப தொங்க போகுதோ? எதுக்கும் போட்டோ ஒன்று எடுத்து வை. சின்ன பிள்ளைக்கு காவேரி எழுதி கொண்டது. உங்களது பால்வடியும் முகத்தை பார்க்க துடியாய் துடிக்கிறேன். இதுக்கு தான் பால் சாப்பிட்ட உடனே வாயை தொடச்சுக்கணுங்கிறது. தேன்வடியும் என்ன நிறைய வடிகிறேன். தேன்வடியும் என் இதழை பிறகு துடியாய் துடிக்கிறது. எனக்கு தெரியும். செலவா செலவா. சின்ன பண்ணியா? வாங்க வாங்க. கண்ணமா, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். உனக்காக கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, அமெரிக்காக்காரன் எல்லாத்துக்கும் கடனா கொடுத்து அடிமையாக்க பாக்குறானே, அது என்ன?
உதவி உதவி உதவின்னா என்ன? தங்கமா? தங்கம். தங்கத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லு? பொண்ணு. பொண்ணையாவா? கண்டுபிடிச்சீங்களா? எங்க இருக்காரு? ஐயோ அந்த தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு. எங்க இருக்காரு சொல்லுங்க. ஏங்க இது என்ன வாழைப்பழமா? ஆமா வாழைப்பழம். பொண்ணு எங்க இருக்காரு? நான் ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கங்க. எங்க இருக்காரு? இன்னும் எடுத்துக்கிட்டேன். ஐயோ எங்க இருக்காரு சொல்லி தொலைங்களேன். ஒரு டம்ளர் பால் கிடைக்குமா? என்ன பஞ்சாமிரம் பண்ணி போறீங்க? அடே வந்துட்டீங்களா? என்னது இதெல்லாம்? ஏண்டி வாழைப்பழம் மாத்திரம் இல்ல, இதாண்டி வாழைப்பழம். இப்ப தாண்டி பழம் சாப்பிட்டேன். பால் வரப்போகுது. இன்னத்துக்கு தண்டத்துக்காக நிக்கிறேன். காலப்படி கால பிடிக்க முடியாது. ஏண்டி குடிய கட்டிக்க போறவர் தானே. இந்தாங்க பால். இப்பவாவது சொல்லுங்களேன் பொண்ணையா எங்க? உனக்கு விவசாயம் இருக்கா? நான் எதுக்காக வந்திருக்கேன்? பொண்ணையா பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். அப்பக்கார வீட்டுல இல்ல, இவரோட கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு இருக்கலாமே. யோ சொல்ல போறியா இல்லையா? காரை முடிச்சு போடுவேன். நான் தரமாட்டேன். வாங்க போங்க சொல்லல, வாயா போயான்னு அப்பவும் சொல்லல. இன்னும் நான் இறங்குறதுக்கு முன்னால மரியாதையா சொல்லிடு. பொண்ணையா எங்க சொல்லி சொல்லு சொல்லு. பொண்ணையா பொண்ணையா பட்டத்துல இருக்கிறா. பட்டத்துலயா? ஆமா பட்டணத்துல சிங்கராயர்ன்ட்டு ஒரு குஸ்தி பயிலான்கிட்ட குஸ்தி எல்லாம் கத்துக்கிட்டு இப்ப பெரிய பயிலான் ஆயிட்டான். என்ன? ஆமா பொண்ணையா பயிலான் ஆயிட்டாரா? இனிமே உலகத்துல ஒரு பயிலான்கிட்ட ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. பொண்ணையால சாம்பியன். இந்த வருஷம் எவனே வந்து தடுத்தாலும் சரி உன் கல்யாணம் நடந்தே தீரணும். பழைய மிலிட்டரியா மஜாக்கானா? மாமா மெடல கவனி. அப்பா நான் சத்தால இந்த சுப்புவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ செத்தால எப்படா? மேகலா என்ன கல்யாணம் செஞ்சுக்கல. நான் தூக்கல தொங்குறது உறுதி மாமா. எப்ப தூக்கல தொங்க போற? எப்படிமா திடீர்னு சொல்ல முடியும்? அவனுக்கு வேண்டிய சௌகரியங்கள்லாம் செஞ்சு கொடுத்தா தொங்குவான். எல்லா சௌகரியத்தையும் நானே தேடிட்டேன். செடி ஒண்ணு நட்டு இருக்கிறேன். வளர்ந்து மரமான உடனே தூக்கல தொங்கிடுவேன். அது ரொம்ப நாளாகுண்டா. என்கிட்ட ஒரு ரெடிமேட் மரம் இருக்குது, வர்றியா? ஏன் இப்படி வரான்னு பேசிட்டு இருக்கீங்க? இவனுக்கு என்ன குறைச்சல்? எஸ்எஸ்எல்சி வேற படிச்சிருக்கான், ஆனா பாஸ் பண்ணலையே. ஏன் பண்ணல? சொல்லு. நான் பாஸ் பண்ணா 10,000 ரூபாய் பரிசு தரேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஏன் வீண் செலவு வைக்கணும்னு தான் நான் ஃபெயில் ஆயிட்டேன். இவன் பேசும்போது என்ன செய்யறதுன்னு புரியலம்மா. பாஸ் பண்ணாட்டா என்ன? இவனுக்கு அவ அவளுக்கு இவான்னு எப்பவோ முடிவு பண்ணியாச்சு. ஆமா 39ல முடிவு பண்ணோம். உடனே உலக யுத்தம் வந்துச்சு. ஏமா நான் அப்பவே அவதரிச்சுட்டேனா? நீ அப்பவே அவதரிச்சிருந்தீன்னா இந்த மாதிரில இருப்ப. என்ன இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏமா? வாங்கப்பா சொல்றேன். ஐயோ அத்தை, மாமா தனியா போறாரு. லஞ்சம் வாங்குற பழக்கம் உண்டா? சும்மா இல்ல, வாங்க போயிடு. அப்பா உங்க மக நம்பிக்கை துரோகியா மாறத நீங்க விரும்புறீங்களா? தியாகியா மாறத விரும்புறேன். அப்பா என்ன தியாகம் பண்ண விடுங்கப்பா. செய்ய வந்து நான் 2 வருஷத்துக்கு முந்தையே ஒருத்தரை காதலிச்சுட்டேன்ப்பா. 2 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தரை தானே காதலிச்ச? காதலிச்சியா? ஐயோ காதலிச்சிட்டியா? யார் பர்மிஷன்ல காதலிக்க விட்டீங்க? மிலிட்டரி. ஐயோ ஐயோ பால் கணக்கு எழுத போறவளுக்கு படிப்பு எதுக்குன்னு சொன்னனே கேட்டீங்களா? காதலிச்சிட்டோம். உனக்கு தான் தெரியல, தெரிஞ்சவ செய்யட்டும் விடு. சும்மா இருங்க. யாரு அவன்? அவர் பெரிய பணக்காரமா, லட்சாதிபதி, பெரிய கோடீஸ்வரர். ஏண்டி ஆச்சரியப்படுறியா? ஏப்ப விடுறியா? நல்லா படிச்சிருக்காரு, ரொம்ப அழகா இருப்பாரு. ஐயோ ஐயோ என் பொண்ணு காலேஜ் போய் ஒழுங்காதான் படிச்சிருக்கா. ஐயோ அத்தை, நீ சொல்ற மாதிரிக்கே நான் அவுட்டா மாமா? நீ எப்போ அவுட்ரா? அடிச்சாடா அத்தை பல்டி. நீ ஒருத்தனை காதலிச்சியே, அவனை இப்பவே கூட்டுவான். இப்பவா? அவர் எங்க இருக்காரு தெரியாது. இடம் தெரியாமையா காதலிச்சே? இல்ல தெரியும். அவரு ப்ரொஃபசர் வீட்டுக்கு போயிருக்காரோ லைப்ரரிக்கு போயிருக்காரோ தெரியும். குழந்தைய பட்டு ஏன் மிரட்டுறீங்க? நாளைக்கு தான் வரட்டுமே. நாளைக்கு கூப்பிட்டு வரேன்ப்பா. இப்ப எனக்கு அவசரம். நாளைக்கே வரட்டும். நாளைக்கு அவன் வரல, உனக்கு இந்த சுப்புக்கு கல்யாணம் நிச்சயம். செல்லம்மா செல்லம்மா, ஏதோ இதோ இதோ என் செல்லம்மா, வருங்கால சகதர்மணி. ஐயோ ஐயோ, பிறந்தது பொண்ணு இங்க இருக்கு. ஆமா பெற்றது உங்க அப்பா எங்க? பாத்தியாடி உன் பிருத்திவிராஜன? அங்கவசரம் போட்டவெல்லாம் பிருத்திவிராஜா? அட கடவுளே. ஐயோ காரணம் பார்த்து கடவுளே நான் சொன்னேன். என்ன பதிபக்தி கண்டா கண்டா. ஐயோ சைக்கிள நீங்க எல்லாம் ஏன் காதலிக்கிறீங்க? பறந்துகிட்டே போதே ஒண்ணு வீணடிக்க கூடாது. ஆமா நான் எதையுமே வேஸ்ட் பண்றது இல்ல. அது மாத்திரம் இல்ல, கோயில்ல வேற போய் காலட்சேபம் கேக்குறேன். என்ன உணர்றீங்க? நான் வளர்க்கமா பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்கேன்.
கோயில்ல வேற என்ன நடக்குது? வெள்ளி திருமணம், தமயந்தி சுயம்பரம், மீனாட்சி கல்யாணம், இதே மாதிரி கல்யாண காலட்சியமாவே கேட்டு கேட்டு எனக்கு ஆசை வந்துருச்சு. இந்தாங்க சின்ன பண்ண, எத்தனை நாளைக்கு இப்படியே வந்து பாத்துட்டு போவீங்க? இப்ப எங்க அப்பா வருவாரு, அவர்கிட்ட உங்க காதலை பத்தி சொல்லி ஒரு முடிவுக்கு வாங்க. இல்ல முன்னாடி அம்மா அப்பா அப்பான்னு பயமுறுத்துற. அப்பா இல்லாம அப்புறம் நீ எப்படி? நான் கூப்பிட்ட உடனே கூடவே ஓடிடுறான். அதுக்கப்புறம் தான் காதலே ஆரம்பம். புரியுதா உனக்கு? எங்க அப்பா ராஜபாட்டு ரங்கதுரை ரொம்ப கோவக்காரர் தெரியுமா? ஆமா, கிழிச்சாரு பெரிய உங்க அப்ப. எங்கப்பா வந்த? என் வீட்டுக்குள்ள யார கேட்டுறாங்க வந்த? கேடுறாக்கல கேட்கறதுக்காகத்தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துருக்கிறேன். சம்மதமா இல்லையான்னு. உன்னது இல்ல, இனிமே இது என்னது? ஆமாப்பா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் இஷ்டப்படுவாருப்பா. யோ ராஜபாட்டு, ஒழுங்கா மரியாதையா செல்லம்மாவை என் கூட அனுப்புறியா? இல்ல நான் தள்ளிட்டு போயிடுவேன். ராஜபாட்டு ரங்கத்தோட மகளை கட்டிக்கிறதுன்னா அவ்வளவு சுலபமா போச்சா? எனக்கு மாப்பிள்ளையா வரணும் எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி? தலை சிறந்த நடிகனா இருக்கணும், இல்லன்னா பாடகனா இருக்கணும். இவர் நல்லா பாடுவாருப்பா. உன்னை கேட்கல, நான் பாடுவேன்ல. வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ கண்ணம்மாவா? என்னம்மா இது கிடுகிடுன்னு வளர்ந்துட்ட? உங்க அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லையே. இன்னைக்குதான் வளர்ந்தேன், நாளைக்கு வந்து சொல்லுவாரு. சரி சரி, சும்மா மல்கோவா மாம்பழம் மாதிரி ரொம்ப இருக்கிறியே. நீங்க மட்டும் என்னவா சும்மா தின்னுகிட்டு திரியிற கோவில் மாடு மாதிரி ஜம்முன்னு இருக்கீங்களே. ஐயோ ஐயோ, உன் கண்ணா சும்மா கண்ணாடி மாதிரி பளபளன்னு மின்னுது. உங்க முறுக்கு மீசை மட்டும் என்னவா சும்மா கருக்கருவா மாதிரி ஜிலு ஜிலுன்னு ஜொலிக்குதே. அப்படியா? ஆமா, உங்க உடையும் உடைக்கேத்த உருவமும் உங்க நடையும் நடைக்கேத்த கம்பீரமும் ஐயோ 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 திருஷ்டியே சுத்தி பண்ணும் போங்க. நிஜமாவா சொல்றேன்? ஆமாங்கிறேன். இந்த வயசுலயே இப்படி கொள்ள அழகுன்னா வாலிபத்துல எப்படி இருந்தீங்களோ? அப்படின்னா எனக்கு வயசு அடிச்சுங்கறியா? ஆனா என்ன, வயசு ஏற ஏறத்தானே மரத்திலேயே வைரம் பாயுது. வைரம் என் உடம்புல மட்டுமில்ல, வீட்டுல பொட்டி பொட்டியா கொட்டி கிடக்குது. நீ சரின்னு சொல்லு, அவ்வளவையும் உடம்புல பூட்டி. ஏன் உடம்புலையா? ஆமா. ஐயோ, ஏய் இங்க வாயே. கண்ணம்மா, இத்தனை வருஷமா நான் ஏன் கல்யாணம் செஞ்சுக்காம இருந்தேன் தெரியுமா? இந்த கிராமத்துல ஏமாந்தவ எவ்வளவு இல்ல போல இருக்குது. உன்ன போல ஒரு பேரழகிக்காகத்தான் காத்துட்டு இருந்தேன். அப்படின்னா பல அழகிகளை கொண்டாந்து பரிசோதனை பண்ணிருப்பீங்களே. ஆமா, ஆனா ஒண்ணும் தேரல. இப்பதான் என் வீட்டுல என் பங்களாவில விளக்கேத்தி வைக்க நீ கிடைச்சிருக்கிற. ஐயோ, அப்படின்னா இத்தனை நாளா உங்க வீடு உங்க பங்களா இருட்டா வந்துச்சு. சும்மா விளையாடாத கண்ணம்மா. உங்ககிட்ட விளையாடாம வேற யாருகிட்ட விளையாடுவேன்? அப்போ நம்ம 2 பேர் கல்யாணத்தை சீக்கிரமா ஏற்பாடு செஞ்சிருட்டுமா? செய்யுங்க செய்யுங்க. ஆமா, அந்த பொன்னையா உன்னை சுத்திக்கிட்டே இருக்கிறானே. பெரிய பொன்னையா, அந்த பிச்சைக்காரனுக்கு வாக்குப்பட்டா குச்சி வீட்டு வாசம் தான் கிடைக்கும். இந்த கோடீஸ்வரனுக்கு வாக்குப்பட்டா பெரிய வீடு, பங்களால வசிக்கலாம், பளிங்கு தரல நடமாடலாம், பட்டு மெத்தையில படுத்துக்கலாம். ஐயோ பண்ணையாரு பண்ணையாரு, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? கூடிய சீக்கிரத்துல. சீக்கிரம்னா எப்போ? நல்ல நாளா பார்த்து. நல்ல நாள வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நாளைக்கு. நாளைக்கே வா. என்ன அடிக்குது?
என்னடி செஞ்ச? ஐயோ, உடம்பு திமிரு பிடிச்சு அலையுதேன்னு கொஞ்சம் அரிப்பு மருந்து தடவி விட்டேன். கண்ணம்மா, ராஸ்கோல், இன்னொரு தடவை என்கிட்ட வாலாட்டின இப்ப சொரியிற உடம்பு பத்திக்கிட்டு ஏரியும் ஜாகிரதை. ஒரே உன்னை தொலைச்சு போடுற தாரி. முதல்ல சொரி, அப்புறம் தொலைக்கலாம். தாங்க முடியலையே. ஐயோ 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 ஐயோ. நல்லா பூசியா விபூதியில மிச்சம் வைக்காத. இன்னைக்கு குறைஞ்சது 1000 பக்தர்கள் எத்தி காலியா இருக்கும். எல்லாம் அண்ணன் உடம்புலதான். கையோட ஒரு காய வெட்டி கட்டி விட்டுறேன். உடம்பெல்லாம் எரியுது. ஏன் எரியாது? உன்னார எத்தனை பேருடைய வயிறு எரிஞ்சிருக்குது. நல்லா பாடம் சொல்லி கொடுத்தா அந்த கண்ணம்மா. வாழ்க கண்ணம்மா. இருக்கட்டா, அந்த கழுத கருத்துல நான் தாலிய கட்டல. கிட்டே போக முடியாது. எட்டி எட்டி உதைக்கும். ஏய், பார்க்கலாம்டா. வணக்கங்க. வாயா வா. என்னது இது உடம்புல? ஜமத்தியா பூசை வாங்கியிருக்காரு. அதான் விபூதி. இன்னைக்கு பூரா அண்ணன் கதகளி தான். நீ சும்மா இருடா. அவரோட அடிப்பு அவருக்கு தானே தெரியும். யோ கணக்கு பண்ண ஐயா, அந்த தட்டை கொண்டாய். பலமா தேயண்டா. நீங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. நீங்க உட்காருங்க. உட்காரியா? பரவாயில்ல. சும்மா உட்காரியா? என்னங்க இது ரத்தாலியா? உன் புத்தி உன்னை விட்டு போவாது. இங்க பாரியா. எதுக்கு இவ்வளவு நகை? உங்க டிராமால போடுறீங்க கில்ட் நகை. அது மாதிரி இல்ல, நிஜம். பட்டு கண்ணை பறிக்குது. உன் பொண்ணு எங்க அண்ணன் கண்ணை ஏற்கனவே பறிச்சாச்சு. இது அப்பா. ஐயா, ரதி மாதிரி பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே. சொல்ல வேணாமையா? பண்ணையாருக்கு தெரியாம ஒரு பொண்ணு வளர்றாமா? தட்டு எடுத்துட்டு போயா, பொண்ணு அனுப்பு. எங்க அண்ணன் அந்த பொண்ணை கையை பிடிச்சு வைக்கணும். சும்மா இருக்க பண்ணையாரியா. நான் உங்களுக்கு தர வேண்டிய கடனை பத்தி பேசுங்க, என் பொண்ணை பத்தி பேசாதீங்க. ஏயா இப்படி பச்சை மிளகா கடிச்ச மாதிரி துடிக்கிறேன்? வீட்டுக்கு வர மகாலட்சுமி வேண்டான்னு சொல்லாதையா. இந்தாயா, இது ஒரு மகாலட்சுமி மாத்திரம் இல்ல, இந்த வீட்டுல நிறைய மகாலட்சுமி இருக்குது. எனக்கு எந்த லட்சுமியும் வேண்டாம். நான் இந்த தட்டை தொடவும் வேண்டாம். நான் இங்க இருக்க வேண்டாம். ஊரு உலக அறிய உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து என் மனைவியா ஏத்துக்கிட்டேன். இந்த மாளிகைக்கு, என் சொத்துக்கு, எல்லாத்துக்குமே மகாராணி ஆக்கிட்டான். கல்யாணமா? ஆமாயா, ஊரை கூட்டி தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேயா. ஜனநாயக சோஷலிசம். ஏழையும் பணக்காரனையும் ஒண்ணும் சேர்க்கறதா அண்ணன் முடிவு பண்ணிருக்காரு. நான் வேற மாதிரியே நினைச்சிட்டேனுங்க. சிவா சிவா சிவா. உன் பொண்ணை என்னைக்கு பார்த்தேனோ அன்னைக்கே அந்த பாவத்தை எல்லாம் மறந்துட்டேயா. இந்த தம்பி. ஆமா, யோ ராஜபார்த்து, இனிமே எங்க அண்ணன் குடியும் குடுத்தரவுமா இருக்க போறார். என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சுவங்க. போயா போயா, போய் உன் மகளை சம்மதிக்க வையா. போறேனுங்க. போறாதே போறாதே. முதல்ல பொண்ணை சம்மதிக்கவே, அதுக்கப்புறம் தட்ட தூக்கு. அதுவும் சரிதா. அண்ணம்மா, என்னம்மா இது நடக்கும்ன்ற? போடா. பணம்னா பணமும் வாய போலக்கொண்டா. நீ குழந்தை